செய்தி எதற்காக வருகிறதுனா நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக தான். வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு அதை வாசித்து காட்டுறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நெகேமியா எப்படிப்பட்டவன். அவன் கர்த்தருக்காக ஒரு பான பாத்திரக்காரன், கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் வாழுகிற ஒரு மனிதன். ராஜாவுக்கு முன்பதாக பான பாத்திரக்காரனா உண்மை உள்ளவனா இருக்கிறான். அவன் என்ன பண்றான், அந்த ஊர்ல இருந்து வருகிற சூசான் என்ன அரண்மனையில் அவன் இருக்கும்போது அங்க கேள்விப்படுறான். சில சகோதரர்கள் அவனை நோக்கி வராங்க. அவங்கள பார்த்து அவன் என்ன சொல்றான், யூதா தேசத்திலிருந்து சிறையிருப்பிலிருந்து வந்தாங்களே அவங்களுடைய செய்தியையும், தப்பிச்சு மீண்டு வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய செய்தியும் எருசலேமின் செய்தியும் என்னன்னு விசாரிக்கிறதுக்காக தான் அவங்க கிட்ட போய் கேட்குறான். அந்த 1ஆம் அதிகாரம் நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அது நீங்க நன்றாக கவனிச்சு பாருங்க. அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீங்க எடுத்து பாருங்க. இந்த அதிகாரம்லாம் நீங்க வாசிக்கும் போது இந்த எஸ்ராவும் சரி நெகேமியாவும் சரி கிறிஸ்தவர்களுக்காக எவ்வளோ, அந்த சபை மக்களுக்காக, அந்த இஸ்ரவேலருக்காக, சபை இடிக்கப்பட்டதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தேவ பிள்ளைகளே, இவன் யாரு? இவன் ஒரு பான பாத்திரக்காரனா ராஜாவுக்கு கீழே சுகமாய் ஆரோக்கியமாய் எல்லா வசதியோடு வாழுகிற ஒரு மனிதன் தான் இந்த நெகேமியா. அவன் கேட்டுட்டு வெறும் ஜெபித்துட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணானா, எத்தனை வார்த்தைகள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, உட்கார்ந்து அழுது உபவாசித்து மன்றாடி சில நாளாய் துக்கித்து என்று பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை போலதாங்க நம்மளும் இது போல நைஜீரியா மக்களுக்காக, சூடான் மக்களுக்காக, மணிப்பூர் மக்களுக்காக திறப்பில் நின்று அவர்களுக்காக கதறி ஜெபிக்க வேண்டும். பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்க வேண்டும். அவங்களுடைய விடுதலைக்காக, அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் இதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய ஒவ்வொரு குடும்ப ஜெபத்திலும் சரி, உங்களுடைய ஒவ்வொருவருடைய சபை மக்களுடைய உபவாச ஜெபங்கள்லையும் நீங்க இதற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது மாத்திரமில்ல, அங்கிருந்து தப்பிச்சு எல்லாம் ஓடி போனாங்க பாத்தீங்க, எல்லாம் பாலைவனங்களுக்கு ஓடி போயிருக்காங்க. அங்க போனவங்க என்ன பண்ணிருக்காங்க, தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம, அந்த வெயில செருப்பு கூட இல்லாம நடக்க அந்த ஹீட்ல குழந்தைங்களாம் மறிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, திரும்பி தேடி நம்மளை கொண்டுட்டு போறாங்கன்னு தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் சாப்பாடு இல்லாம மறிச்சு போயிருக்காங்க. எப்படிங்க, இவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம். இதற்காக நம்ம எல்லாரும் திறப்பில் நிற்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நெகேமியாவை போல